இந்த அன்பு தீயை மூட்டுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வழியாக நமக்கு கூறுகிறார். இந்த உலகத்தில் ஒரு பொருளை ஆக்கவும் அழிக்கவும் ஆற்றல் கொண்டது நெருப்பு. அந்த நெருப்பு மட்டுமே அனைத்தையும் அழித்து விடுகிறது. நெருப்பிற்கு ஒன்றை ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். இயேசு கிறிஸ்து கூறுகிற இந்த வார்த்தைகள் தீ மூட்டவே வந்தேன் என்ற இதற்கு காரணம், தீ என்பது நேர்மையையும் உண்மையையும் நீதியையும் சுட்டி காட்டுகிறது. அவருடைய வாழ்வின் வழியாக, தன்னுடைய மதிப்பீடுகளின் வழியாக உண்மையையும் நேர்மையையும் நீதியையும் நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார். ஆகவே அவர் காட்டிய வழியிலே நாம் வாழ்கிற பொழுது கண்டிப்பாக நாம் மகிழ்ச்சியோடு வாழ முடியும். பிளவுக்கு அங்கு இடம் இல்லை. எப்பொழுது ஆண்டவரை நாம் மறந்து ஆண்டவரை ஒதுக்கி நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ்ந்து விடலாம் என்று நாம் நினைக்கிற பொழுது இந்த பிளவு உண்டாகும். எப்பொழுது ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தின் மையமாகவோ அவர் நம்முடைய குடும்பத்தின் தலைவராகவோ இல்லை என்று சொன்னால் இதே கேள்விதான். அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? மகன் தந்தைக்கும், மகள் தாய்க்கும், மருமகள் மாமியாருக்கும் எல்லாம் இதெல்லாம் நடக்குதா நடக்கலையா? நடக்குது. எப்போ நடக்கும் அப்படின்னா ஆண்டவரை மையப்படுத்தாத வாழ்க்கை வாழ்கிற பொழுது. ஆண்டவர் மூட்டிய அந்த அன்பு தீ நம்மிடத்திலே பற்றி எறிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த முதல் வாசகத்திலே இன்று மிக அழகாக பவுலடிகளார் கூறுகிறார், மிக தெள்ள தெளிவாக நமக்கு கூறப்படுகிறது, எவ்வாறு நம்முடைய தீய வாழ்க்கையை விட்டொழித்து புதிய வாழ்க்கையை, பரிசுத்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி உரோமை நகர மக்களுக்கு அவர் பாராட்டுகிறார்.